Hello MCs, welcome to Madras Creatives. என் பேர் Vicky. I am a Brandmaker. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம மக்கள் மத்தியில நம்ம யூஸ் பண்ற ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு பிராண்டோட நேமா இருக்கும். ஆனா நம்ம அதை தெரியாமலே ரொம்ப ஒரு காமன் டேர்மா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டேர்ம் பேர் தான் ஜெனரைசைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல ஒரு 5 பிராண்ட் நேம் மக்கள் மத்தியில ரொம்ப காமன் வேர்டா மாறி இருக்கு. அந்த பிராண்ட் நேம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். So without any further delay, let's dive into the content. இந்த லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு பிராண்ட் தான் வந்து சர்ஃப். இன்னைக்கும் சரி, வேற எந்த ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு காமன் நேம் சர்ஃப் அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. ஸோ வீட்டில் போய் சர்ஃப் வாங்கிட்டு வா அப்படின்னா நீங்க டைடே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அவங்க வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை டிட்டர்ஜென்ட் பவுடர் தான். ஸோ அந்த அளவுக்கு சர்ஃப் அப்படின்ற பிராண்ட் வந்து மக்களோட மனசுல ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. இந்த சர்ஃப் அப்படின்ற பிராண்ட் வந்து யூனிலிவரோட ப்ராடக்ட் இது. இவங்க வந்து 1948ல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்ல தான் இந்த பிராண்ட் வந்து லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறமா 1959ல தான் இந்த பிராண்ட் வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வராங்க. அப்போவே வந்து இந்த ப்ராடக்ட் பெரிய சக்சஸ். ஏன்னா டிட்டர்ஜென்ட் பாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அப்படியே 1996ல தான் வந்து இந்த சர்ஃப் அப்படின்ற பேர் வந்து சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு மாத்தினாங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே டாப் 5 பிராண்ட்ல சர்ஃபும் ஒரு பிராண்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, டெலிவிஷன் கமர்ஷியல்ல ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடருக்குன்னு ஒரு கமர்ஷியல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் டிவில கொண்டு வந்ததும் வந்து சர்ஃப் தான். எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் சர்ஃப். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் சர்ஃப் அப்படின்ற பிராண்டை எல்லா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டே வர்றதால இந்த பிராண்ட் வந்து எல்லாரோட மனசுலயும் வந்து ரொம்ப ஆழமாவே பதிஞ்சிருச்சு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற ப்ராடக்ட் சபீனா. இப்போவும் நிறைய பேர் வந்து டிஷ் வாஷ் பவுடர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சபீனா வாங்கிட்டு வா தான் சொல்லுவாங்க. சபீனா இல்லாம இப்ப நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு, ஆனா எதுவுமே யார் மனசுலயுமே நிக்கல. சபீனா அப்படின்ற பிராண்ட் தான் வந்து எல்லார் மனசுலயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் சர்ஃப் மாதிரியே இந்த பிராண்டும் 1958ல இருந்து நம்ம கூட எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த பிராண்ட் வந்து மக்கள் ரொம்ப காமனா யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 இயர்ஸ் இந்த பிராண்டை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற எந்த ப்ராடக்ட்டுமே வந்து பெருசா வரல. ஸோ அந்த டைம் எல்லாரோட மனசுலயும் இந்த சபீனா அப்படின்ற பிராண்ட் வந்து ரொம்ப பெருசா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதை இப்போ வரைக்கும் அதை ஒரு வேர்பாவே வந்து நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற பிராண்ட் தான் கூகுள். இன்னைக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணியே தீர்வோம் அப்படின்றது கூகுள் தான். 1997ல கூகுளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து பேக்ரப். இந்த பேக்ரப் அப்படின்ற பேர் வந்து நல்லா இல்ல, இதுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட் நேம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாரி பேஜ் அண்ட் சர்கே இவங்க வந்து ஒரு புது நேம் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் டான் ஆண்டர்சன் அப்படின்றவர் வந்து கூகுள் பிளெக்ஸ் அப்படின்ற ஒரு பேரை வந்து சஜஸ்ட் பண்றாரு. கூகுள் பிளெக்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம ஏன் கூகுள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி GOOGOL அப்படின்றது தான் அந்த நேம். ஸோ அந்த நேமுக்கு அவங்க ஃபைனலா அரைவ் வராங்க. கூகுள் அப்படின்றது 1 with 100 zeros, இதுதான் வந்து கூகுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நேம் வந்து அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது அவர் கூகுள் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக கூகுள் அப்படின்னு போட்டு, ஸோ கூகுள்ன்றது ஒரு வேர்டே கிடையாது, இது வந்து ஒரு மிஸ்பெல்டு வேர்டு தான். ஆனா எல்லாருக்குமே கூகுளை விட கூகுள் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதையே வந்து பிராண்ட் நேமா சூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் 2006ல மேரியன் அண்ட் வெப்ஸ்டர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் டிக்ஷனரி கம்பெனி. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் 1830ல இருந்து இவங்க எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்களோட டிக்ஷனரி வந்து ரொம்ப ஃபேமஸ். இவங்களோட டிக்ஷனரியில கூகுள் அப்படின்ற வேர்டை இது வந்து ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்பா ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ கூகுள் அப்படின்ற ஒரு மிஸ்பெல்ட் வேர்டை இவங்க வந்து ஒரு ஆக்சுவல் வேர்டா அதை கன்வெர்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் காலப்போக்கில் மக்கள் எல்லாருமே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்றத தாண்டி கூகுள் பண்ண அப்படின்ற மாதிரியே அந்த வேர்டு வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கூகுள் அப்படின்ற வேர்டு வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப காமனான வேர்டா மாறிடுச்சு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற பிராண்ட் போட்டோஷாப் அப்படின்றது ஒரு போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய மேகசின்ஸ்லயும் சரி, நிறைய ஆர்டிகல்ஸ்லயும் சரி, இதை போட்டோஷாப்ல எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றதை தாண்டி இதை போட்டோஷாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட் வந்து ஒரு காமன் வேர்பா மாறிடுச்சு. இப்போ ஜென்ரலா ஏதோ ஒரு இமேஜ் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே இதை போட்டோஷாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸை சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ மக்கள் எல்லாருக்குமே இந்த போட்டோஷாப் அப்படின்றது ஒரு வேர்பாவே மாறிடுச்சு, ஒரு காமன் வேர்டா மாறிடுச்சு. இத போட்டோஷாப் பண்ணிட்டா சார், போட்டோஷாப் யாரும் நம்பாதீங்க, போட்டோஷாப் பண்ணிட்டா சார். அண்ட் அகைன் 2008ல இதே மெரியம் அண்ட் வெப்ஸ்டர் அப்படின்ற டிக்ஷனரியில போட்டோஷாப் அப்படின்றதையும் ஒரு வேர்பா ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு இமேஜை வந்து டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ல ஆல்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை போட்டோஷாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னே நம்மளால கன்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மெரியம் அண்ட் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா நம்ம அடுத்து பார்க்க போற பிராண்ட் தான் ஜெராக்ஸ்.
1949ல ஜெராக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ காப்பியர் மிஷின் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு வேர்ட் தான் ஜெராக்ஸ். ஸோ இப்போ யாருமே போட்டோ காப்பி எடு அப்படின்னு வந்து யாருமே சொல்றது இல்லை. எல்லாருமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தானே நம்ம கேட்டு பழகி இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு காமன் டேர்மாக மாறி இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மாதிரி காமன் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன லிஸ்ட்ல இருந்து இல்லாம வேற ஏதாவது வார்த்தைகள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண உடனே அதை பார்ட் 2ன்ற வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.